ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு இரண்டு சகோதரிகள் வாழ்ந்தார்கள். மூத்தவள் அழகில் சிறந்தவள். அவளது முகம் மலர் போல திகழ்ந்தது. அவளை பார்த்தவர்கள் எல்லோரும் இவள்தான் உலகிலேயே அழகி என்று புகழ்ந்தனர். இளையவள் அறிவில் சிறந்தவள். புத்திசாலித்தனம், நல்ல உள்ளம், சிந்தனை எல்லாம் அவளுக்கே உரியது. ஒருநாள் கிராம மக்கள் யார் சிறந்தவர் என்று வாதம் ஆரம்பித்தனர். சிலர் அழகுதான் உயர்ந்தது, அழகானவள் எங்கு சென்றாலும் மதிப்பு பெறுவாள் என்றனர். மற்றவர்கள் இல்லை, அறிவுதான் உயர்ந்தது, அறிவில்லாமல் அழகு பயனற்றது என்றனர். விவாதம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. மக்கள் தீர்ப்புக்கு ஒருவரை நாட வேண்டும் என்று நினைத்து விக்ரமாதித்தன் மன்னனிடம் சென்றனர். மன்னன் இருவரையும் அரண்மனைக்கு அழைத்தான். முதலில் அழகானவளிடம் சென்று, நாளை விருந்தினர் வருகிறார்கள். அவர்களை உபசரிப்பது உன் கடமை என்றான். அடுத்த நாள் அவள் அழகாக அலங்கரித்து கொண்டு வந்தாள். ஆனால் விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறும்போது எதை எங்கு வைக்க வேண்டும், யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தவறுகள் செய்தாள். விருந்தினர்கள் சிரித்துக் கொண்டே, அழகு இருந்தாலும் அறிவு இல்லையெனில் பலன் இல்லை என்று சொல்லிக் கொண்டனர். பின் மன்னன் அறிவில் சிறந்த இளையவளிடம் அதே பணியை ஒப்படைத்தான். அவள் எளிமையாக உடையணிந்து வந்தாள். ஆனால் விருந்தினர்களை மரியாதையுடன் வரவேற்றாள். ஒவ்வொருவரின் விருப்பத்தையும் கேட்டு உணவு பரிமாறினாள். அனைவரும் மகிழ்ச்சியடைந்து அவள்தான் உண்மையான சிறந்தவள் என்று பாராட்டினர். விக்ரமாதித்தன் சிரித்தபடி கூறினான், அழகு கண்களுக்கு இன்பம் தரலாம். ஆனால் அறிவுதான் வாழ்வை காப்பாற்றும், மரியாதை தரும், மக்களை ஈர்க்கும். அதனால் அறிவு அழகை விட உயர்ந்தது. அதன்பின் அந்த கிராமத்தில் யாரும் வெளிப்புற அழகை மட்டும் மதிக்கவில்லை, அறிவையும் நல்ல உள்ளத்தையும் உயர்ந்ததாகக் கருதினார்கள்.